ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 4th March 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், பவர் கிரிட் கார்ப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. மஹிந்திரன் மஹிந்திரா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஐச்சர் மோட்டார்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐசிடிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக சரிஞ்சிச்சு. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 27 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. பெரிய அளவுக்கு ரேலி இல்லைனாலும் ஒரு ஸ்லைட் ரேலியை வந்து நிஃப்டி காட்டியிருக்குது. என்ன தான் வந்து டிஐஎஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பை பண்ணியிருந்தாலும் ரேலி வந்து அந்த அளவுக்கு ஆகலை. அதுக்கு காரணம் வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே கொஞ்சமாக பேரிஷாக தான் இருக்குது. ஒரு பெரிய ஃபாலில் இருந்து டிஐஎஸோட இந்த பை வந்து காப்பாற்றிருக்குதுன்னு தான் சொல்லலாம். இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்டாக் வந்து விழுந்திருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை பயங்கரமாக ரேலி ஆச்சுதுல. ஸோ அதனால் பயங்கரமாக விழ வேண்டியது டிஐஎஸோட பைனால் கொஞ்சமாக தப்பிச்சிருச்சு. அப்புறம் ஸ்டாக்கை பார்த்தோன்னா என்டிபிசி வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதாவது அவங்களோட போர்டு வந்து ஒரு 17,895 crore இன்வெஸ்ட்மெண்ட்டை சிங்கிளோரி சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்டில் வந்து இது பண்ணுறதுக்காக, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க போர்டு அப்புறம் கொடுத்துருக்குறாங்க. அந்த சிங்கரௌலி சூப்பர் த்ரெட் ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறதுனால என்டிபிசி வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பார்த்தோம்னா சில ப்ரோக்கர்ஸ் வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது கொஞ்சம் ரேலியாக இருக்குது. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பாண்ட்ஸ் வழியாக ஒரு 1,200 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா இருக்கிறதாங்க. அதனால் ஸ்டாக் ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணியிருக்குது. அப்புறம் மஹிந்திரன் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 39 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு காரணம் 4 நாள் ரேலி வந்து 52 வீக் ஹையில் கொண்டு வச்சிச்சு ஸ்டாக்கை. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்திருக்குது. அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் பார்த்தோம் அப்படின்னா சிஎல்எஸ்ஏ புரோக்கர் வந்து டாடா ஸ்டீல் அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ரெண்டையுமே வந்து டவுன் கிரேட் பண்ணி அதுக்கு செல் கால் கொடுத்துருக்குறாங்க. அந்த நியூஸஸ்னால் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து 20 பாயிண்ட் விழுந்திருக்குது. அப்புறம் ஐச்சர் மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2வது கண்டினியூஸ் டேவாக செல் தான் பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமையும் செல் பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமை பெரிய வால்யூம் இல்லைனாலும் மண்டே மறுபடியும் செல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 524 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 3,542 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. சாட்டர்டே செல் பண்ணியிருந்தாங்க, மண்டே பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா டவ் வந்து 97 பாயிண்ட் விழுந்திருக்குது. S&P 500 ஒரு 6 பாயிண்ட் விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 67 பாயிண்ட் விழுந்திருக்குது. ட்ரேடர்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால விழுதாது. ஆக்சுவலாக பவரோட டெஸ்டிமோனி வந்து கூடிய சீக்கிரம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரேடர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பவர் எந்த மாதிரி பேச போகிறாருங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பேரிஷாக தான் இருக்குது. கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 68,247 அச்சீவ் பண்ணிச்சு. 5,111 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. இதுக்கு காரணம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஹால்விங் ஈவெண்ட்டு வரப்போகுது. அதாவது இனிமேல் வந்து மைனஸ்கள், அதாவது பிட்காயின் மைனஸ்கள் எல்லாமே இப்போ கிடைக்கிற அளவோட பாதியான அளவுக்கு தான் இனிமேல் பிட்காயின்ஸ் வந்து ஒவ்வொரு மைனிங்க்கும் கிடைக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அந்த ஈவெண்ட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரேலிக்கு ஃபியூலாக அமையுதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி பிட்காயினோட ரேலியை வந்து ட்ரிகர் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹால்விங் நடக்கிறப்போ ப்ராஃபிட் வந்து, அதாவது மைனர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த பிட்காயினோட அளவு அப்படியே பாதியாக மாறும். ஸோ அப்படி ஆகிறப்போ என்ன ஆகும்னா புதிய பிட்காயின்கள் வந்து க்ரியேட் ஆகிறது ஸ்லோவான ப்ராசஸாக மாறிடும். ஸோ அதனால் பிட்காயினுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படும். புதுசாக வாங்குறவங்களுக்குலாம் நிறையா பிட்காயின் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி மைனர்ஸ்க்கே அது கொஞ்சமாக தான் கிடைக்கிதுங்கிறதுனால கொஞ்சமான பிட்காயின் தான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்.
அதனால் ஒரு ஸ்கேர்சிட்டி வந்து வரும் பிட்காயினுக்கு இந்த பற்றாக்குறை வர்றதுனால டிமாண்ட் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஹால்விங் ஈவெண்ட் வந்து பிட்காயினோட ரேலியை ட்ரிகர் பண்ணுது. அப்புறம் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 30 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸில் வீக்கான எக்கனாமிக் டேட்டா வந்துச்சு இல்லை, ஸோ அதோட இம்பேக்ட் வந்து கோல்டு வந்து நல்லாவே ரேலி பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா அதாவது யூஎஸ்டி வந்து ஸ்டில் பெரிய அளவுக்கு எதுவும் ரேலி ஆகாமல் ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்லேயே தான் நிற்கிது. கொஞ்சமாக பியரிஷாக தான் இருக்குது யூஎஸ்டி அகென்ஸ்ட்டு அதர் கரன்சிஸ். ஸோ அதுவுமே வந்து கோல்டோட இந்த ரேலியை வந்து இன்டியூஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் இன்னொரு நியூஸை பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் வந்து கோல்டு லோன்ஸை வந்து கொடுக்குறத இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி அதில் ஏதாவது விதிமீறல்கள் நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்து இந்த பேனை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.